ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, விவசாயிகளை ஏமாத்துறீங்க, பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது. அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய, கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? என்ன நண்பி, செய்வீர்கள் தானே?